சீஃப் மினிஸ்டரை அட்டாக் பண்ண போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆன்ட்டி, இட்ஸ் நாட் லைக் தட். ஜஸ்ட் அது பிராச்சிய டாடி எப்ப பார்த்தாலும் பாராட்டிட்டே இருக்காரு. அவ என்ன செஞ்சாலும் டாடி அவ மேல இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அவ ஈவென்ட்ட டேக்கிள் பண்ண விதம் இருக்கே, பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி. எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ அவளோட வர்க்க கெடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். இதை தவிர நான் என்ன பண்ண முடியும் ஆண்டி? நீங்களே சொல்லுங்க. நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க ஆண்டி, நமக்கு எது சரின்னு படுதோ அடுத்தவங்களுக்கு அது சரியா படணும்னு அவசியம் இல்லைன்னு. நான் என்ன செஞ்சாலும் அவ இங்க இருக்கிறதுனால அந்த தப்பெல்லாம் ஏன் மேலதான் வருது. பிராச்சி கரெக்ட் ஆயிடுறா, நான் தான் தப்பானவளா ஆயிடுறேன். ஐ கான்ட் டேக் இட் ஆண்டி. கம் ஹியர். மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். உன்னை அவன் ரொம்பவே நம்புறான். ஓகே ஃபைன், பட் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, சந்தன மரத்துல அதோட வாசனைய வச்சுதான் எல்லாரும் நம்புறாங்க. அதே மாதிரி ரியா கூட தன்னோட அத்தை என்ன சொன்னாலும் அது உண்மைன்னு அவ நம்புறா. உனக்குள்ள அந்த குணம் எப்பவுமே இருக்கு. நீ மனசுல நினைக்கிற விஷயத்த யோசிக்காம செஞ்சு முடிச்சிடுற. நீ நினைக்கிறத சாதிச்சிடுற. கடவுள் உனக்கு அந்த திறமைய கொடுத்திருக்காரு. ஆனா ஆலியா, அந்த விஷயத்த நீ சரியான வழியில பயன்படுத்துறது இல்ல. ஓகே ஃபைன், சரி, தேங்க்ஸ். Stop the car. Sir, please stop the car. என்னாச்சு? அட, என்னாச்சு? I think அவங்க இங்கதான் இறங்கணும் போல. அதான். மாமா கண்ணா, எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன எழுதுற? பார்ட்டிக்கு தேவையான ரிக்வயர்மெண்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், நான் சொன்ன அனிவர்சரி பார்ட்டிக்கு தயார் பண்ணிட்டு இருக்கியா? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு? இப்பதான் உன் புருஷன் ஃபோன் பண்ணாரு. என்னவா? அவன் ஏதோ நாளைக்கு பார்ட்டி பிளான் பண்றானா. ரன்பீரோட பர்த்டே பார்ட்டியா? உனக்கு தெரியாதா? அவன் சொல்லலையா? அது எப்படி தெரியாம இருக்கும்? ஆனா ரன்பீர் எப்பவுமே அவனோட பர்த்டேவை வீட்ல செலிப்ரேட் பண்ண மாட்டான். கிளப்ல தானே செலிப்ரேட் பண்ணுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு வீட்ல பார்ட்டி இருக்கு. ஓ காட், எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? நாளைக்கு வீட்ல பர்த்டே பார்ட்டி, அப்புறம் இந்த வீக்கெண்ட்ல ஆனிவர்சரி பார்ட்டி. இதெல்லாம் எப்படி முடியும்? ரிலாக்ஸ், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஒண்ணு பண்றேன். இந்த உட்காரு. இங்க உட்காருன்னு சொல்றேன். உட்காரு. இவன் தான் என்னோட சிங்க குட்டி. இந்த ரன்வீர் இந்த தடவை அவன் பர்த்டேயை வீட்லயே கொண்டாட போறான். வெளியே எங்கேயும் போக கூடாது. நாங்க எல்லாம் இங்க தான் இருக்கிறோம். நீ இங்க தான் செலிப்ரேட் பண்ணணும், சரியா? என்னோட எல்லா கிளைண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். இனிமே என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் என்னோட சிங்க குட்டி பாத்துப்பான்னு. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணு. அவங்க எல்லாருக்கும் கூட இந்த விஷயம் தெரியணும். ஐயா இனிமேல் லைஃப்ல சீரியஸா இருக்க போறாரு. டாட், இது ரொம்ப பெரிய பொறுப்பா இருக்கே. இது எனக்கு சரிப்பட்டு வரும். நீ ஷாக் ஆகுற. லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரத்தான் செய்யும். நீ அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். என்ன சீக்கிரம் வந்துருச்சு. அப்புறம் நானும் உங்ககிட்ட எல்லாம் சொன்னல இவனை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு. இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு விக்ரம்க்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு எனக்கும் நல்லா தெரியும். இவன் சரிப்பட்டே வர மாட்டான். சும்மா அவங்கிட்ட போய் சொன்னேன். ஹலோ ரன்பீர், ஆண்டி போய் சொல்லிருக்காங்க. ஆண்டி, நீங்க பதிலே சொல்லல. விக்ரம் ரன்பீரை பத்தி அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் விக்ரம் ரன்பீரை ரொம்பவே நம்புறாரு. அவர் மனசொடிஞ்சு போயிடுவாரு. அட, என் பையனை நான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண வச்சுட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இப்படி எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். கொடுத்த காசை வச்சு காரை வாடகைக்கு எடுக்கலான்னு பாத்தியா?
கொஞ்சம் வாய் மூடு. அன்னைக்கு இந்த வண்டி தான் என் மேல சேர் அடிச்சிட்டு போச்சு. இது அவன் தான். இப்போ நீ இந்த காரோட சண்டை போட போறியா, வண்டியை உடைச்சுக்க போறியா? இல்ல, இந்த வண்டியோட டிரைவரை நான் ஒரு வழி பண்ண போறேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா சேர் அடிச்சிட்டு அப்படியே ஓடி இருப்பான். வரட்டும், அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன். இல்ல பிராச்சி, அவன் தெரியாம செஞ்சிருப்பான். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு தப்பு நடக்க கூடாதுல்ல, அதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் என் மேல சேர் மட்டும் அடிக்கல, என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see him once. அவன் வரட்டும். இங்க பாரு, அவன் வந்தா நீ வாயை திறக்க கூடாது, பாத்துக்கோ. வாய் மூடிட்டு இருக்கணும். பிராச்சி, நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அத பாரு. இந்த வேலையும் ரொம்ப முக்கியம் தான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. முன்ன இடத்துல தான் இருக்க. நான் சொல்ற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணு. இவளையே இந்த பேச்சு பேசுறா. நான் தானே தெரிஞ்சா என்ன பேசியே கொண்டுடுவா. ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுனால பாராட்டு மழை ஏதாவது தேவையா? பாராட்டு? அதுவும் நீ என்னைக்கு யார பாராட்டியிருக்க? நீ கல் நெஞ்சக்காரி. நீயே கண்ணாடி முன்னாடி நின்னாலும் உன்னை பாராட்டிக்க மாட்டேன். அப்புறம் என்ன எங்க பாராட்ட போற? இங்க பாரு, நாங்க ஒரு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கோம். நீ வந்த வேலை முடிஞ்சதுன்னா உன் வண்டி எடுத்துட்டு மரியாதையா போயிடு. நான் உன்னோட பெர்மிஷனுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இல்ல. தள்ளு. இன்சல்ட் பண்றான். வாட்ஸ் a கார்? என்ன ஒரு வண்டியா? இந்த வண்டி வச்சிருக்கவன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரனா இருப்பான்ல. என்னோட அப்பா எனக்கு பைக் கொடுத்தாரு, அதையும் திருப்பி வாங்கிட்டாரு. இப்ப நான் டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போகணும். இங்க பாரு, என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் மித்தாலி. நான் தான் சொல்லிருக்கேனே, அவங்க உங்க மனசுல படுற விஷயத்துல கரெக்டா சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நீ அபிய விரும்புறல, ஆனா என்னன்னு தெரியல. இப்ப விஷயம் என்னடான்னா, பிடிச்சதுக்கு மீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மீரா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன், இப்பவும் சொல்றேன். பிடிச்சவங்களுக்காக நாம நிறைய இழக்கணும். ஆனா அந்த இழப்பு இல்ல, நான் ரியாவை பாத்துட்டு வரேன். நில்லு. ஒருவேளை நீ அபிய விரும்ப ஆரம்பிச்சிட்டே என்ன? அட கடவுளே, அவளுடைய மௌனமே புரிய வச்சிருச்சு. ஒரு பொண்ணு அபிய விரும்புறான்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா என்னோட பயம் என்னன்னா, மத்த பொண்ணுங்க மாதிரி இவ மனசு உடைஞ்சிடக்கூடாது. ஆனா அதை விட நான் பயப்படுற விஷயம் என்னன்னா, அந்த தனுக்கு ஏற்பட்ட நிலைமை இவளுக்கு வரக்கூடாது. கடவுளே, காதலுங்கிறது உண்மையானது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா மத்தவங்க பொறாமப்படுற காதல் நல்லது கிடையாது. டாக்ஸில என்ன பண்றான்? லெட்ஸ் கோ நாஸ். சரி போ. ஹேய், ரன்பீர். ஹோய் ரன்பீர். அட ரன்பீர். ஹோய் ரன்பீர், எங்க போற? ஓ நீயா? எங்க அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? Thank God. நான் நல்லா இருக்கேன். ஆமா, அது சரி, நீ எங்க வந்த? எங்க அது சுத்திட்டு ஒண்ணும் இருக்க? இல்லப்பா, என்னோட வண்டி சாவியை நான் வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். அதான் டாக்ஸில வந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. என்ன அப்படியே ஜிம்ல டிராப் பண்ணிட்டேன். ஓ சரி வா. வெயிட் a minute guys. நீ வண்டியில உட்கார்றதுக்கு நான் பெர்மிஷனே கொடுக்கலையே. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே. சரி அதெல்லாம் விடு, பக்கத்துல தான். போறியா? போலாம். இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? அதுவும் மறைஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. ஓ, அப்ப இவங்க ரன்பீர்க்காக வெயிட் பண்றாங்களா? அவ இங்க வந்ததும் ஏதோ தானா பார்த்த மாதிரி நடிப்பாங்க. ஓ மை காட், she is flirting with them. இல்ல ரன்பீர் தான் அவளை இங்க வர சொன்னானா? நான் கூட இருந்ததுனால மெசேஜ் பண்ணிருப்பான் தனியா வர சொல்லி. ஐ வாஸ் ரைட். ரன்பீருக்கு பிராச்சி மேல அஃபேர் இருக்கு. எல்லாரும் சரியானவனுங்களா இருக்கானுங்க. இவனுங்களோட அம்மா இந்த மாதிரி ரோட்ல நடந்து போனா அப்பதான் கஷ்டம் என்னன்னு இவனுங்களுக்கு புரியும். டாக்ஸி. அது ஜாம் பஜாருக்கு பின்னாடி ஒரு ரோடு இருக்கு இல்லையா, அங்க போகணும். நாங்கெல்லாம் போக மாட்டேன். அட நீ போக வேண்டாம்ப்பா, நான் போகணும். நான் தானே சவாரி கூப்பிட்டேன், நான் தான் எங்க போகணும்னு சொல்லுவேன். நீங்க வேற டாக்ஸியை பாருங்க. பின்ன வேற எங்க நீ போற? துபாய்க்கு போறியா என்ன? ஏன்பா துபாய்க்கு போற சவாரி தான் கூட்டிட்டு போவியா? உன்னோட டயர் பஞ்சர் ஆக போகுது, உன்னோட பிரேக் கட் ஆக போகுது. ஒருவேளை நான் கூட்டிட்டு போனா என் டயர் பஞ்சர் ஆகாது. உன்னோட டயர் ஏன் பஞ்சர்? ஐயோ சாரி. அது நான் உங்களை பாக்கலங்க, சாரிங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், வாங்க. அட பரவாயில்ல, வேண்டாம், நானே போய்க்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. எந்த டாக்ஸிக்காரனும் நிறுத்தல. உங்க குரலை கேட்டு நான் தானே நிறுத்தினேன்.
அது என்னன்னா ரொம்ப சத்தமா பேசி பழகிட்டேனா என் பக்கத்துல யாரும் இல்லனா கொஞ்சம் சத்தமா பேசுவேன். இந்த சத்தமா பேசுறதெல்லாம் இருக்கட்டும், வாங்க உங்களை நானே கொண்டு போய் டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. என்னால உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆனாலும் ஆயிடும். நீங்க போங்க, வேற யாராவது கிடைச்சாலும் கிடைப்பாங்க. எந்த ஆபீஸ்க்கு லேட் ஆக போகுது? கம்பெனிக்கே ஓனர் நான் தான். நான் லேட்டா போனாலும் சரி போகலனாலும் சரி என்ன யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சரியா? சரி சரி. ஆனா நீங்க போய் தானே ஆகணும். உங்கள மாதிரி நானும் பேசி பழகிறதுக்காக கத்துனா அப்புறம் என்னுடைய த்ரோட் ஸ்பாயில் ஆயிடும். நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. என்னால உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க உங்க மனைவி கூட இல்ல இல்லையா? எனக்கு எல்லாமே தெரியும். அதாவது உங்க பொண்ணு இருக்கால, அவ பிராச்சியோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஜெயில வச்சு சொன்னா. அவங்க கூட நான் இல்ல, ஆனா அவங்க என் கூடவே தான் இருக்காங்க. என்கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது என் மனைவி என்கிட்ட கொடுத்தது. ஏன்னா நானும் முன்னாடி எல்லாம் பிடிவாதம் திமிரு அப்படிதான் இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ என்ன மாத்திட்டா. ஆனா அவ போனதுக்கு அப்புறம் கூட நீங்க மாறவே இல்ல. அப்படின்னா உங்க ஒய்ஃப் கிட்ட நல்ல விஷயம் ஏதாவது கண்டிப்பா இருந்தா ஆகும். இல்ல, ஏதாவது ஒரு விஷயம் நிறைய இருக்கு. அவள மாதிரி யாருமே இல்ல. ரொம்ப அழகானவ, நல்ல. எப்படி இருக்கும் தெரியுமா? ராமர் சீதா ஜோடி மாதிரி இருக்கும். அப்புறம் சிவன் பார்வதி ஜோடி மாதிரி. நீங்களும் என் பெரியம்மா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. என் கல்யாணத்தை பத்தி அவங்களும் இப்படிதான் பேசுவாங்க. அப்புறம் என்னையும் உங்க பாட்டி மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அது என்னன்னா, நான் பிராச்சியோட அம்மாவை பத்தி உங்களுக்கு சொல்ல வந்தேன். Are you serious? அட ஏன் என்னவா? நான் சொல்றது உங்களுக்கு காமெடியா இருக்கா? நான் உங்களை வீட்டுக்கு வெளியில விடட்டா இல்ல பிராச்சியோட அம்மாவை வந்து மீட் பண்ணட்டா? இல்ல உங்களுக்கு எங்க சரின்னு படுதோ அங்க என்ன இறக்கி விட்டுருங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பிராச்சியோட அம்மா வீட்டுல இருக்காங்களா? கிண்டலுக்கு சொன்னேன். சரி வா. அம்மா, இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதெல்லாம் இவரோட தந்திரம். ஸ்டோர் ரூம்ல எனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவருக்கு நான் இவரோட உட்கார்ந்து இங்க டைம் பாஸ் பண்ணணும். இதான் ப்ராப்ளம். நான் சால்வ் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. இங்க வந்து உட்காருங்க. நான் எதுக்கு இருக்கேன்? ஸ்டோர் ரூம்க்கு நான் போறேன். உட்காருங்க. வந்து எனக்கு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல உனக்கு எதுவும் தெரியாது, நானே போய் எடுத்துக்கிறேன். வேண்டாம், நீங்க உட்காருங்க. என்ன இது? எவ்வளவு புத்திசாலி பொண்ணா இருக்கா இவ கிட்ட. நீ கொஞ்சம் கத்துக்க. ஏன் கூட வா கண்ணா. ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன். வா. சரி பிராச்சி, நான் கிளம்புறேன். ஓகே, பாத்து போங்க. போய் போன் பண்ணு. வாங்க. பை பை. Thank you கண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் டு எனிதிங். நாம ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவளுக்கு லாபம், எனக்கு தான் நஷ்டம். அதனால நாம எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா அவளுக்கு அவ நிறைய பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. மெயின் ஏரியா இருக்குல்ல, அதாவது கேக் கட் பண்ணுவீங்கல்ல, அங்க இதை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என்ன பிளெஸிங்ஸ் வேணாலும் வாங்கிட்டு வரட்டும். இவளோட தலையெழுத்து இந்த ஆலியா கிட்ட இருக்கு. இவளை என்கிட்ட விட்டுடு. இந்த பாலை குடிச்சிட்டு எனர்ஜெட்டிக்கா இரு. நான் இவளோட சோ கால்டு கான்ஃபிடென்ட்ட சுக்குநூறா உடைக்கிறேன். இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிறேன். நான் போய் மத்த வேலை பாக்குறேன். பல்லவி, வாட் ஆர் யூ டூயிங்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்வீட் ஹார்ட்? ஆலியா, இதெல்லாம் அவ வாங்கிட்டு வந்த பொருள் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சு. இத வச்சு அவ காம்பினேஷன் பண்ண, அவ்வளவுதான். பாட்டி, இட்ஸ் ஓகே. அத்தை ஏதோ. Don't you dare call me அத்தை, ஓகே? இல்ல, ரியா உங்களை அத்தைன்னு கூப்பிடுறால, அதான். ரியா என்ன கூப்பிடல, ஏன்னா நான் அவளுக்கு அத்தை. ஆனா நீ என்ன அப்படி கூப்பிட கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல நான் ரியாவுக்கு மட்டும்தான் அத்தை. உனக்கு புரிஞ்சுதா? ஆலியா, எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? அவ அப்படி கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். Don't try to compare yourself with ரியா. ஏன்னா என் லைஃப்ல அவ இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. பேசுறத கேட்டாலே உங்க மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அப்புறம் நீங்க பேசுறத கேட்டா எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். அது மட்டும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கலாம்னு தோணுது. கல்யாணம் பண்ணிக்க முடியாதுதான், ஆனா ஒரு ஹக் கொடுக்கலாம்ல. அட நீங்க வேற. ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனா நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க என்னைக்கும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஆணுக்கான சந்தோஷத்தை ஒரு பெண்ணால மட்டும்தான் கொடுக்க முடியும். மேல வெளியே போக கூடாதுன்னு நான் எதுக்கு இவ்வளவு டிராப் பண்ணணும்? இல்லடா கண்ணா, நான் பார்ட்டி தான் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நல்ல விஷயத்துக்கு தாராளமா போலாம். புரிஞ்சுதா? ஒரு பொண்ணு எப்படி தனியா போவா?
போ போய் அவ விட்டுட்டு வா போ. பொண்ணே இல்ல, அவ பிசாசு. ஐயோ பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். அட வாவ், வாட் a independent woman. I like. இன்னைக்கு இருக்க பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும். பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு. அவளே போய் நீ பண்ணி ஏன் ஒரு நல்ல கவலைப்படுறீங்க? ஆண்மகனா இருப்பா. நான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல, அத செய். கமான் கண்ணா, நான் தான் சொல்றேன்ல, போ. ஐயோ, இவன் டென்ஷன்ல சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருப்பான். அதனால ஸ்பீட் லிமிட் அவ கிராஸ் பண்ணிருப்பா. அதனால ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ரியாவுக்கு மட்டும் ஐயோ, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். கொஞ்சம் சின்னதா ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. அதுவும் எனக்கு இல்ல ஆண்டி, வண்டிக்கு தான். ஓகே ஃபைன். யூ நோ வாட் மீரா, நாளைக்கு மார்னிங் ஐ வாண்ட் யூ இன் மை ரூம். நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த வீட்டுக்கு ஆயாவா வந்த. நான் உனக்கு சொன்ன ரூல்ஸ் எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. உனக்கு நான் அதை ஞாபகப்படுத்தணும். ரியா, இன்னைக்கு ராத்திரி ஏன் ரூம்ல நீ ஏன் கூட தூங்கு. வா. பண்ணிட்டு போயிருப்பாங்க. எவ்வளவு பெரிய பொய்காரன் இல்ல நீ. இந்த கார் யாரோடதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஆர்டர் என்னன்னா உன்னை வீட்ல கொண்டு போய் விடணும், அவ்வளவுதான் தெரியும். இது எங்க அம்மா கொடுத்த பனிஷ்மெண்ட், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நீ இப்ப என் கூட வர போறியா இல்லையான்றது நீ தான் முடிவு பண்ணணும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? அதாவது இவ்ளோ கூட இல்ல. இல்ல, எனக்கும் இருக்கு. அந்த வெக்கம் எனக்கு கோவமா மாறுது. அப்படியே உன்னை நான் ஏதாவது அன்னைக்கு என் மேல சேர் அடிச்சுட்டு ஒரு சாரி கூட சொல்லாம எவ்வளவு பயந்து ஓடி போயிட்டல்ல நீ. இங்க பாரு, யாரோட வண்டியா பாத்துக்கலாம், என்ன தப்பா சொல்லாத. நான் உன் மேல சேர்த்துலாம் அடிக்கல. அப்போ அந்த ஜாக்கெட் எனக்கு நல்லா தெரியும். இந்த வண்டியோட டிரைவர், அதாவது நீ இந்த ஜாக்கெட் தான் போட்டிருந்த. நீ என்கிட்ட போய் சொல்லாத. அப்படியெல்லாம் போய் சொல்லாத, அது என்னோட ஜாக்கெட்டே இல்ல. அது யாரோடதுன்னு இப்பவே தெரியும். இப்ப நான் பார்த்ததை அவங்களுக்கு சொல்றேன். அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? நான் ரன்பீர் கிட்ட பேசிக்கிறேன். அவங்க கிட்டயே கேக்குறேன், பிராச்சி மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கானு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு அவளை டிராப் பண்றதுக்கு எதுக்காக அவ வீடு வரைக்கும் போகணும்? அவன் என்கிட்ட போய் சொல்லிருக்கான், he likes பிராச்சி. No, I think he likes பிராச்சி. இத அவன்கிட்ட அவனோட பர்த்டேல கேக்குறேன். அவளை லவ் பண்றனா? அப்புறம் எதுக்காக என்ன லவ் பண்றேன்னு சொன்னா? ஹலோ. யா, நான் மார்னிங் உங்ககிட்ட பேசுறேன். ஓகே. நானும் பிசினஸ் பண்ணணும்னு எப்பவும் நினைக்கவே இல்லை. விக்ரம் என்கிட்ட பிசினஸ் ப்ரொபோசலை எடுத்துட்டு வரும்போது என்னோட ஃபேஸ் கூட இப்படிதான் ஆச்சு. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஃபேஸ் இருந்ததுல சேம். அப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் யோசிச்சேன், why not? நான் முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன். நான் முயற்சி பண்ண பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆச்சு. நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது, நல்லா இருந்தது. Now it's good. நீயும் அப்படிதான். You will win. நீ ஒரு நல்ல பிசினஸ் மேன் ஆகலாம். மத்தவங்களுக்காக ஆக வேண்டாம். You can do this for the awards. It's a good feeling. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட நர்வஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ சீஃப். பட் ஐம் ஷோர் டாடி தான் உங்களை அனுப்பியிருப்பாரு. ஐம் ஷோர். நான் இவனை அனுப்புனானா? இவர் என்ன பண்ண வச்சுட்டாரு. நான் உன்னை எதுவும் பண்ண விடலையா? நீங்க பண்ண விடுவீங்க, ஆனா எல்லாத்தையும் சீஃப் கிட்ட கேட்க சொல்லுவீங்க. அப்படியா? ஆமா. ஃபுட்பால் கத்துக்க சொல்லி உன்கிட்ட முதல்ல யார் சொன்னா? சீஃப் தான். மியூசிக்ல உன்னை ப்ராஜெக்ட் பண்ணது? மியூசிக்கு இவர் தான் என்ன ட்ரெயின் பண்ணாரு. ஸ்போர்ட்ஸ் பை சீஃப் கைட் தட். ஆனா நான் தானப்பா என் காரை கொடுத்திருக்கேன். நீங்க கொடுத்தீங்க, ஆனா அதையும் சீஃப கேட்டுட்டு தான் கொடுத்திருப்பீங்க. ஐ எம் டெஃபினெட்லி ஷுவர். நல்ல வேளை சீஃப் என் கூட இருக்காரு, இல்லனா ஒரு பீர் கூட குடிக்க விட்டுருக்க மாட்டீங்க. பியர் வேண்டான்னு நான் ஏன்ப்பா சொல்ல போறேன்? வேண்டான்னு சொல்றது உன் அம்மா தான். இதெல்லாம் எனக்கும் விருப்பம் தான். பையன் பெரியவன் ஆயிட்டானா எப்பவாது அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ரெண்டு குடிக்கலாம்ல. ரெண்டா? சரி, ஓகே. 2 தானே? முன்னாடி நம்ம 2 பேரும் பார்க்க நல்லா இருக்க வேணாமா? ஓகே, உன்னால நான் பாய் சொல்ல மறந்துட்டேன். தள்ளு பாய். இப்ப மட்டும் லேட் ஆகலையா? இப்ப நீ தான் லேட் பண்ற, சீக்கிரம் வா. ஐயோ, மீதியே ரோட்ல போய் சண்டை போட்டுக்கங்க என்ன. ஆனா பார்ட்டில ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓ மை காட், கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. பர்த்டே பாய் எங்க போனா? இதோ இங்க இருக்காரு. ஹேப்பி பர்த்டே டு யூ. Guys, the birthday boy is here and he's coming down. அதாவது ரியாவுக்கு கோல்டுன்னு அர்த்தம் இல்லையா? ஓ கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா ரியாவுக்கு ஃபீவர்னு அர்த்தம். நீ ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சுன்னா ரியாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு அர்த்தம்.
உன் சந்தோஷத்தோட கண்ணீரும் சேர்ந்து வந்துச்சுன்னா ரியா ஏதோ நீ ப்ரௌடா ஃபீல் பண்ற அளவுக்கு ஏதோ செஞ்சிருக்கான்னு அர்த்தம். இந்த லாங்குவேஜை நான் ஏற்கனவே கத்துக்கிட்டேன். ஆனா இப்போ உன் கண்ணுல வர இந்த கண்ணீருக்கு அர்த்தம் புரியல. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு சில விஷயம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு எம்ப்ளாய் பாஸ் கிட்ட கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. சில நேரங்கள்ல பாஸ் எம்ப்ளாய் கிட்ட கத்துப்பாங்க. கம். அப்போ பூரவோட விஷயம் எதுவும் இங்க ஓட்டிட்டு இருந்துச்சு. அது அது வந்து பூரவ் அப்புறம் அவனோட வைஃபோட விஷயம் அப்படிதானே? அப்புறம் உனக்கு இந்த விஷயம் கூட தெரியும்ல, அதாவது ஆலியா பூரவோட செகண்ட் வைஃப்னு தெரியும்ல. ஆனா உனக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆலியா பூரவோட அன்வான்டட் வைஃப்னு. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆலியாவுக்கும் பூரவுக்கும் நடந்த கல்யாணம் பூரவோட சம்மதம் இல்லாம தான் நடந்துச்சு. உருவாக்கிட்டா அவனை நான் பார்த்தா கூட என்னால பேச முடியாது. அதான் மீரா, ஒருவேளை நீ ரியாவோட லைஃப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டினா உன்னோட ஃபீலிங்ஸை நீ நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா என் மனசு என்ன படுதுன்னா, ஆலியா உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவ சந்தேகப்பட்டது உண்மைன்னு அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ உன்னோட ஃபீலிங்ஸ மொத்தமா அழிச்சிட்டு போதும். தேங்க்யூ அண்ணி, நான் இத பத்தி நினைக்கவே இல்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். நான் ஆலியா கிட்ட இருந்து விலகியே இருக்கேன். ஆனா மீரா, அப்போ உன்னோட ஃபீலிங்ஸ நீ உன் மனசுல இருந்து தூக்கி போட மாட்டியா? தேங்க்யூ சொல்லி ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த கிஃப்ட். இங்க பாத்தியா, இஸ் மை கார்டியன் ஏஞ்சல். ஷாப்ல நான் இத பார்த்ததும் உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. சருக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. அதோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்ப சித்திக்கு காமிச்சிருக்க, என்கிட்ட காமிக்கல. அதான் இப்ப காட்டுறேன்ல, பாரு. அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்கு. ரன்பீருக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ரன்பீரோட பர்த்டே, இது அவனுக்கு கொடுத்துரு. சருக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். முடியாது, நான் அவனுக்கெல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவனை பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவன் சரியான பைத்தியம். அவனை யாருக்கும் பிடிக்கவே கூடாது. பிகாஸ் இவ ஏன் தான் இப்படி இருக்கா? சாப்பிடுறதுல பன்னீர் பிடிக்காது, பசங்கள ரன்பீர் பிடிக்காது. ஆனா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பார்த்துதான் சாப்பிடணும் போட்டுட்டு இருக்க. நீயாவது இவளுக்கு புரிய வையா, எப்படி இவளை சமாளிக்கிற? இந்த கேள்வியை நான் தான் உன் குடும்பத்தை பார்த்து கேட்கணும். இன்னும் ஏன் உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பாம வச்சிருக்காங்க? நான் அங்க போனேன், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். உன்ன மாதிரி பைத்தியங்களை எப்படி துரத்தி அடிக்கணும்னு. உன்னை அங்க கொண்டு போய் சேர்த்தா எனக்கு கமிஷன் கூட கிடைக்கும் தெரியுமா? தயவு செஞ்சு யாராவது இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, இல்லன்னா இவன் மூச்சை நான் உடைச்சிருவேன். யாராவது இவளை ப்ளீஸ் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஏன் போகணும்? நீ தான் பெரிய பைத்தியம். உன்னதான் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தள்ளணும். உன்ன மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. ப்ளீஸ் அமைதியா என்ன போய் அமைதியா இருக்க சொல்ற? போய் தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்து. சரி, நான் கொண்டு வரேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு, ரிலாக்ஸா இரு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். பைத்தியம், உலகத்திலே பெரிய பைத்தியம். நீ எப்பவுமே என்ன விரும்புறன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ அதை என்கிட்ட சொல்றதே இல்ல. லிசன் அலியா, அது வந்து தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் லவ்விங் மீ பூரப். இன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னத லிசன் ஆலியா, அது வந்து அத நான் கேட்டுட்டேன். ஐ டோன்ட் நோ தட். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப நீ என்கிட்ட சொன்னேல்ல, ஐ லவ் யூ டூ. ஒரு நிமிஷம் நான் சொல்றது ஐ கேளு லவ் யூ. ப்ளீஸ். எஸ் அலியா, ஐ தேங்க் யூ so much. பார்த்து இல்ல, பர்சனாலிட்டி பார்த்து கொடுப்பேன். அவங்க எங்க போறாங்க, யார பாக்குறாங்க, யாரோட ஃப்ரெண்ட்னு பார்க்கணும். That decide அவங்களுக்கு என்ன நம்பர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். So my darling Ranveer, you deserve 5. I get it. ஆனா நான் உனக்கு என்ன நம்பர் கொடுப்பேன் தெரியுமா? Doesn't matter because I don't care. Because I'm 10 out of 10. Of course you are 10 out of 10. நானும் உனக்கு அதே நம்பர் தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் எனிவே, நான் என்னோட நம்பர்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு ப்ளீஸ். You really want to know? இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல. எனக்கு எப்ப மூடு வருதோ அப்போ கேளு. Not today boy. அதாவது கேம்ப்ல நடந்துச்சு அந்த மாதிரி. நீ பாட்டு பண்ணது ரியாவுக்காக, ஆனா அத கேட்டது பிராச்சி. இல்ல இல்ல இல்ல, இந்த தடவை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. பிராச்சி யாரும் வர மாட்டாங்க. இந்த தடவை ரியா, நான், அப்புறம் கிட்டார். கிட்டார்? நான் சீஃப் கிட்ட கிட்டார் கேட்க போறேன். கிட்டார் ரொம்ப ஆசமா இருக்கும்பா, அதை தொட்டாலே போதும்.
எனக்குள்ள இருக்க சங்கீதம் வெளியே வந்துரும். எனக்கு என்னமோ நானே ராக் ஸ்டார் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எஸ், கிட்டார் வாசிப்பேன், அவளை டின்னர் கூட்டிட்டு போவேன், அப்படியே சில்லா ஒரு டான்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் பாருடா தம்பி, காதல் 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 தான். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ, ஐ வில் see you. பேசாம இருங்க, ஃபீல் பண்ணுங்க. சரி, அட என்ன இல்ல, அப்புறம் மழைய ஃபீல் பண்ணுங்க. மழையில ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? மழையில வெளியில போனா மனுஷங்க நனைஞ்சு போயிடுவாங்க. இப்ப ஃபீல் ஆச்சா? ஃபீல் பண்றீங்களா? ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா என்ன அது பண்ணுவீங்க நீங்க? மழையில என்ன ஆர்ட் இருக்கு? அட மழையில தான் ஆர்ட்டே இருக்கு. இந்த மண் வாசனை, ரெயின்போ, அப்புறம் இந்த சங்கீதம். சங்கீதம்? மியூசிக். எனக்கு சத்தம் மட்டும் தான் கேக்குது. அட நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு மியூசிக் கண்டிப்பா கேக்கும். சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன். ஸ்டாச்சு. Okay, fine. So the thing is, sweetheart, பூரா என்கிட்ட சொன்ன விஷயம் இருக்கே, அதுக்காக நான் ரொம்ப நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை அவர் வாயால கேட்கணும்னு நான் செத்துக்கிட்டு இருந்தேன். And you know what he told me? I love you. Quiet. அந்த அளவுக்கு நீ பெரியவளாகல. போ, go 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 go. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட திஷா என் வாழ்க்கையில ஒரு தடையாவே இருந்தா. இப்ப எனக்கு அதுல பயமே இல்ல. பிகாஸ் பூரப் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா. பாத்தியா திஷா, நீ என்கிட்ட தோத்துட்ட. எனக்கு பூரப்போட காதல் கிடைச்சிருச்சு. நீ வாழ்க்கை ஃபுல்லா தனிமை சிறையில தான் இருக்கணும். உள்ள வாங்க, இதுதான் உங்க ரூம். கம், ஐ வில் ஷோ யூ. இது கம்பெனியோட பெஸ்ட் அபார்ட்மெண்ட். என்னாச்சு மேம்? கீதா, நீ என்ன திஷானே கூப்பிடலாம், சரியா? டோன்ட் கால் மீ மேம். என்னாச்சு, உங்களுக்கு இந்த ரூம் பிடிக்கலையா? இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ ரியலி லைக் இட். இட்ஸ் so குட். அது என்னன்னா, இந்த ஊர்ல நான் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துது. ஓ, தட்ஸ் குட். ஞாபகங்கள் எல்லாமே நல்லதா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. மேம், இந்த ரூமை கிளீன் பண்றதுக்கு நான் யாரையாவது அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. உங்களை நான் நெருங்கி வரணும்னு இது வரைக்கும் யோசிச்சது கூட இல்லை. ஆனா இப்ப நான் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கேன். இந்த ஜன்னல் வழியா உங்க வீட்டை நான் நல்லாவே பார்க்க முடியும். ஒரு காலத்துல அது நம்மளோட வீடு, இப்ப அது உங்களோட வீடு. ஒரு காலத்துல அது என்னோடதா இருந்தது, இப்போ யாருக்கோ சொந்தமாயிடுச்சு. என்ன வேணும்னு? சரி, ஓகே சீஃப், அது எனக்கு கிட்டார் வேணும். ஓ, என்னுடைய ஃபேவரட் கிட்டாரா? சாரி, என்னால கொடுக்க முடியாது. காண்ட். எனிதிங் எல்ஸ்? இல்ல இல்ல, அவ்வளவுதான். ஓ, விக்ரமோட பிள்ளையே, உன்னோட டாட் மாதிரி உனக்கு ஜோக்ஸ் புரியவே இல்ல. இட்ஸ் a joke. Oh, of course you can take it. I will get it. Thank you, chief. அச்சோ, இது வர மாட்டேங்குச்சு. வர மாட்டேங்குதே. ஹெல்ப் வேணுமா? பார்த்தா தெரியல, நான் ஆல்ரெடி ப்ராப்ளத்துல இருக்கேன். எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அத பண்றதுக்காக தான் கேக்குறேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்? இவ ஆரியனை என்ன பண்றான்னு. கம் ஆன், ஷோ அஸ். நீங்க ரெண்டு பேரும் உங்களோட சந்தோஷத்துக்கு என்னோட Dress கிழிச்சிட்டீங்க. எதுக்காக இப்படி அழற? புது Dress வாங்கிக்கலாம்ல. நான் உங்கள மாதிரி பணக்காரி இல்ல. ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு இந்த ஒரு Dress தான் வச்சிருந்தேன், அதுவும் கிழிஞ்சு போச்சு. என்ன வேலை இது? ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? ஆரியன், இப்பதான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள அவளுக்கு சப்போர்ட் பண்ற? இப்ப விஷயம் அது இல்ல. நான் எது தப்போ அதை தப்புன்னு சொல்லுவேன். நாங்க சும்மா அவளை கலாய்ச்சி விளையாடணும். அதுக்காக மத்தவங்களோட Dress-ஐ கிழிப்பீங்களா? எங்களுக்குள்ள தானே பிரச்சனை. உங்களை யார் நடுவுல இப்ப வர சொன்னது? ஓ மை காட், இவன் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது போயிட்டு இருக்கா? ஹேய், முகம்தான் கேவலமா இருக்கு, இப்படி கேவலமா பேசாத. நான் உங்கள மாதிரி இல்ல. I'm feeling மனசு கொஞ்சம் லோவா இருக்கு. I'm sorry, but everything okay? நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நான் ஒருத்தங்களை மிஸ் பண்றேன். ஆனா எல்லாரும் வீட்ல தானே இருக்காங்க. யாரை மிஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க, நான் அவங்கள வர சொல்றேன். நான் மிஸ் பண்ற அந்த ஒருத்தர் இங்கே இல்ல. அப்படியா? அவங்கள எனக்கு தெரியுமா? நான் அவங்கள பாத்துருக்கேனா?
ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க சீஃப். முதல்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்ல சீஃப். சத்தியமா சொல்றேன், யாரும் இல்ல. ஐ ஸ்வேர் சத்தியமா யாரும் இல்ல. சரி, நீ என்னைக்காவது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரை சொல்லுவல? அன்னைக்கு நான் யாரை மிஸ் பண்றேனோ அவங்க பேரை சொல்றேன். ஷூர்? யா, நிச்சயமா நான் சொல்றேன். அவங்க பேச நிச்சயமா காட்டுறேன். சோ டீல். இருக்காது, ஆனா மூளை நல்லா வேலை செய்யும். கொஞ்சம் என்ன பண்ண போற? இரு. ஹே, நீ இப்போ என்ன பண்ற? கொஞ்சம் இருன்னு சொல்றேன்ல. என்ன இது? பாத்துக்கிட்டே இரு. இத வச்சு என்ன பண்ணுவ? அதாவது ஒரு நிமிஷம் இரு, நம்ம இத ஃபிக்ஸ் பண்ணுவோம். பிராச்சி, நீ என்ன பண்ற? கிழிஞ்சு போனது இந்த இடத்துல. ஐ நோ, அங்க கிழிஞ்சிருக்கு. ஆனா எல்லாரோட கவனமும் இங்க தான் வரும். ஏன்னா ஷர்ட் ரொம்ப அழகாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இதோட பெரிய விஷயம் இல்ல. ஒரு செகண்ட்ல நான் இதை தைச்சிருவேன். இங்க பாரு, இப்போ உன் ஷர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. இந்த கலர் டி-ஷர்ட் எப்படி இருக்குன்னு பாத்தியா? உங்களுக்கு தான் இந்த மாதிரி கலர்ல எல்லாம் டி-ஷர்ட் கிடைக்கும். இப்பதான் கால மாதிரி ஃபீல் பண்றேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னமா இருக்கு? ஆனா நீ ஏதாவது பண்ணிடுற. எப்படி நீ வாவா மாறின? இது பேரு ஜுகார். இது என்னோட ஜுவல்லரியில இருந்துச்சு. இத நான் பின் போட்டு குத்திட்டேன். மிடில் கிளாஸ் பெண்களுக்கு இந்த ஜுகாட் ரொம்ப பொருத்தமா இருக்கும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ், சின்ன சின்ன ஐடியாஸ், அப்படியே லுக்கே மாத்திரும். அப்புறம் செலவும் மிச்சம். பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குல்ல? என்னோட ஜுகா டீச்சர் ஜுகாட வச்சு சாதிச்சிட்ட. ஆனா நீ இனிமே எதுக்கும் கவலைப்படாத. நிச்சயமா இனி ஜுகாடுக்கு அவசியமே ஏற்படாது. உனக்கு எந்த குறையும் நான் வைக்க நண்பா, இவனை நான் என்ன மாதிரியே ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவன் உன்ன மாதிரியே. அட கமான்யா, என்ன மாதிரி கொஞ்சம் உன்ன மாதிரி கொஞ்சம். ஓகே 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 ஓகே, ஒன்ஸ் மோர் தானே. நிச்சயம் உண்டு. பாட்டு மட்டும் இல்ல, டான்ஸும் உண்டு. Hey DJ, play that song. பேச முடியும். அத விடுங்க, நீங்க ஏதோ என்கிட்ட பேச வந்தீங்க போல இருக்கு. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னு சொல்லுங்க. ஐயோ ஓகே. வாங்க வாங்க. என்ன இவ என்ன சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் ஐ திங்க் ரன்பீர் ஒரு ஃபிளர்ட் டைப்னு இவளுக்கும் தெரிஞ்சு போச்சு போல. ஏன் தான் அப்படி இருக்கானோ, அதான் அவனை விட்டு விலகி இருக்க சொல்லியிருக்கா. என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டு தான் இருக்கா. பட் ஐ திங்க் கொஞ்சம் கன்சர்னாவும் இருக்கா. பாக்குற அளவுக்கு அவ்வளவு மோசமானவளும் இல்ல. ஆஃப்டர் ஆல் மெஹரா சாரோட பொண்ணாச்சே, கண்டிப்பா நல்ல குவாலிட்டிஸ் இருக்கதான் செய்யும். 1% ஃபேமிலி, 99% பிசினஸ். ஆக்சுவலி என்னன்னா, நான் உன்ன மாதிரி லக்கி கிடையாது. ஏன்னா உன் கூட ஒய்ஃப் இல்ல, என் கூட ஒய்ஃப்னு ஒருத்தி இருக்கா. அட, உன்கிட்ட லைஃப் இருக்கு, என்கிட்ட ஒய்ஃப் இருக்கு. ஒய்ஃப் இருக்கிறவங்க கிட்ட லைஃபே இருக்காது. அதனாலதான் நான் எப்பவும் ஆபீஸ்லயே இருக்கேன். அவகிட்ட இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும்ல. அப்புறம் இங்க கல்யாணமான ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நான் சொல்றத அக்ரி பண்ணிப்பாங்க. இங்க பாரு,
அட அபி, அட கடவுளே, நான் ஏன் இப்படி பேசிட்டேன்? இது ரொம்ப முக்கியமா? ச்சே, தண்ணி அடிச்சிட்டானா என்ன உளறனே தெரிய மாட்டேங்குது. காமெடிக்காக எதை வேணாலும் பேசலாமா? ச்சே, ஏன் இப்படி சொன்னேன்? ஆக்சுவலி நான் ஒன்னும். சரி, அதை விட நீயே இவ்வளவு சோகமா இருக்க? இல்ல, நான் ஒன்னும் சோகமா இல்ல. நீங்க தான் அப்படி இருக்கீங்க. ஏன் சோகமா இருக்கீங்க? அட சோகம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒருத்தங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க தான் எனக்கு அன்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அன்பை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அவ கூட இருந்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் இப்ப அவ இல்ல, சந்தோஷமும் இல்ல. அப்புறம் இது கண்ணீர் இல்ல, சும்மா ஜஸ்ட். இது எல்லாமே அவளை பத்தின ஒரு மெமரிஸ் தான். மெமரிஸை என்னால மறக்க முடியலையே. கவலையோட நிச்சயமா நான் இல்ல. ஆல்ரைட், நீங்க சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா நிறைய விஷயம் தலைக்கு மேல போன மாதிரி இருக்கு. நீ அழுதுட்டு இருக்கியா? வாட் ஹேப்பன்? நதிங். கண்ணுல ஏதோ தூசி வந்துருச்சு. காமியா, ஆலியா ப்ளீஸ். என்ன ஆச்சு போற? வீட்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. நீயும் எல்லார் கூடயும் சேர்ந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடு. கம் ஆன். ஏய், என்ன இது ஒரே எமோஷனலா இருக்கு? இங்க வா. ஏய், கம் ஹியர். நோ கிரை. I'm not. பாருங்க, I'm not. இதே மாதிரி ரியா எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் என் கூட இருப்பீங்க, சரியா? ஓ, பார்ட்டி என்ஜாய் பண்ண. While I will enjoy my new look. Go. Hey, listen. என்னோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. யாரையாவது தத்து எடுத்துக்கிட்டோம். Why my dad? ஏன் டாடி எதுக்கு? Just because of he's my dad. என்னாச்சு? ஏன் நீங்க இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை வச்சு நாம பிராச்சி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். என்ன பிளான்? அதை நாங்க சொல்றோம். பட் ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங். ஒரு தடவை இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா தென் தேர் இஸ் நோ யூ டர்ன். ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா தென் நம்மளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். உங்க ரெண்டு பேர் மைண்ட்ல அப்படி என்னதான் போடுது? வாட் இஸ் யுவர் பிளான்? என்னாச்சு? பயமா இருக்கு. எதுக்காக பயப்படுறீங்க? இந்த ராத்திரி சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது. ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா நீ வந்த சந்தோஷம் நீ போக போற தகவலை கொண்டு வருது. நீ என்னை விட்டுட்டு போகிறத நான் விரும்பல. இந்த ராத்திரி முடியறத நான் விரும்பல. எனக்கு இந்த நேரம் வேணும்ல. இந்த ராத்திரி முடிய போறதில்ல. நாம நிறுத்துவோம். நிக்கலனா நிச்சயம் நிக்கும். ஏன் எப்படின்னு தெரியல. நேரம் போக போக என்னன்னு தெரியல. என் மனசு அவளை தேட ஆரம்பிச்சிடுச்சு. பிரக்யா ப்ளீஸ், பிரக்யா ப்ளீஸ், தயவு செஞ்சு திரும்ப வந்துரு.
விஷயம். இங்க பாருங்க, அவளோட லைஃப் மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். ஐ கான்ட் டூ திஸ். ரியா நல்லா யோசி, இதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஒரு தடவை ஆனா நிரந்தரமான முடிவு. லிசன் கைஸ், திஸ் இஸ் இம்பாசிபிள். ஹவ் கேன் ஐ? ரியா, இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் அஸ். உன்னை அந்த பிராச்சி டவுன் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கும் டவுன் ஆன மாதிரி ஃபீலிங் வருது. யா, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் யூ, இது எங்களுக்கும் தான். நம்ம இதை செஞ்சே ஆகணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கைஸ், உங்க பிளான் என்னமோ சூப்பர். ஐ லைக் இட், பட் இவ்ளோ பெரிய ஸ்டெப்பை என்னால எடுத்து வைக்க முடியாது. இட்ஸ் டூ மச். ஐ நோ ஐ ஹேட் பிராச்சி. காலேஜை விட்டு அவளை தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி செய்யறதுனால அவ லைஃபே ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். எப்படி பண்ண சொல்ற? ஐ எம் சாரி, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. கம்ஃபர்டபிள் இன் ஆல் தீஸ் அக்ஸ் அண்ட் ஆல். ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தெரியும் நம்ம கல்யாணம் நல்ல சூழ்நிலையில நடக்கலன்னு தெரியும் புறப். அப்புறம் சில விஷயங்கள் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. பட் ஆனா நம்ம முயற்சி பண்ணி இப்ப கூட நீ பார்க்கலாமே. புரிஞ்சுக்கல. ஆலியா, நீ ரூம்க்கு வந்த போது நான் திஷா பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ என் மனசுக்கு சரியா படல. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஐ வாஸ் மிஸ்ஸிங் ஹர். அப்புறம் நான் லிவிங் ரூம்ல உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னது. யூ ட்ரங்க். நான் உன்கிட்ட அப்புறம் பேச